யூடியூப் ஓப்பன் பண்ணியாச்சு பங்காளி. ஏன் நான் தான் நிறைய இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கல, வாட்ஸ்அப்பில் பார்க்கலையா ஸ்டேட்டஸு? இப்போ போங்க, போய் வாட்ஸ்அப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு யார் யார் யூடியூப் ஓப்பன் பண்ணியாச்சு பங்காளி. ஏன் நான் தான் நிறைய இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கல, வாட்ஸ்அப்பில் பார்க்கலையா ஸ்டேட்டஸு? இப்போ போங்க, போய் வாட்ஸ்அப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு யார் யார் வந்து பிறந்திருக்கவாரு உன்னையெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சியை பாரு, சேவிங் பண்ண மழை குறையாமல. முதல்ல செஞ்சுட்டு லைனில் வாங்காத. அதாவது வேலைக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிடுற ஆளு வந்து கூட இருக்க பார்த்துருக்கேன். என் மங்காளி என்னை வந்து வாங்க போவோம் வியாபாரத்துக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு அவர் கூப்பிடாப்புல. அதான் ஆனா அவர் வேலைக்கு வரலன்னு சொல்றாரு. அவருக்கு வியாபாரம் கிளிக்கிறேன்னு இருக்கு, நமக்கு வியாபாரம் கிளிக்கு. வியாபாரத்தை நினைச்சாலே மக்களே ஒன்று சொல்லிடுறேன், மீன் வியாபாரத்தை நினைச்சாலே என்னத்தை போனோம்னு தோணுது. ஆனால் காலையில் கடவுளே 4 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக ஓட வேண்டியதாக இருக்குது மக்களே. இந்த சிலேப்பியை பாருங்கள் மக்களே, தங்கத்தை. இது எங்கள் கம்மாயில் கிடந்த தங்கம். இது எங்கள் கம்மாயில் கிடந்த தங்கமே தங்கமே. மாப்பிள்ள இந்த சைடு தான் நீ கேட்ட உனக்கு. இதுதான் அந்த விராக்கண்டு போதுங்களா? பத்தா ராவ மயம் மீன் இல்லை. இதுக்குள்ளெல்லாம் இதில் ஒழிக்க முடியாது. தங்கத்தை பாருங்க மக்களே, இது மாதிரி கிடக்கு மக்களே. இதோட பெருசு மக்களே ஒரு நாள் பிடிச்சோம். ஒரே மீன் ஒரு 1.5 கிலோ இருக்கும், ஒரே சிலேப்பி. இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் புல்லூர் கம்மையில் வந்து மீன் முளாஞ்சு வள விளாஞ்சிட்டு வந்துடாதீங்க. காவல் போட்டிருக்கு, அள்ளிட்டு போயிட போறாங்க. எங்கிட்ட சுத்துவாங்கன்னு தெரியாத ஆளுங்க. நாங்கள் உள்ளூர்காரனால ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த ஆளுங்க. ஒன்று சொன்னோம், நாங்கள் இன்னைக்கு வேலை போட போகிறோம் அப்படின்னா சரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. யார் இல்லை மீன் மக்களே, அரை காக்கு வந்துருக்குன்னா அரை காக்கு மீன் கிடக்கு மக்களே. தூக்கம் உள்ள மக்களே, இங்கே பாருங்க மக்களே மீனை அப்படியே ஆத்தி தக 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 தகன்னு யாருக்கு வேணாலும் வாங்க மக்களே. கிலோ 25 ரூபா மக்களே. அடே எங்க அப்பா. எங்களுக்கு அம்மா மீன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கொரியர் போட்டு விட்றோம். க்ளீன் பண்ணியே போட்டு விட்றோம் கொரியர். க்ளீன் பண்ணுறதுக்கு 20 ரூபா, கொரியர் சார்ஜ் உங்கள் பொறுப்பு. மீன் ஃப்ரீ தான். மீன் ஃப்ரீ தான், மீனுக்கு காசு வேணாம். க்ளீன் பண்ணுற லேடிஸுக்கு கிலோவுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபாய் கொடுங்க, கொரியர் உங்கள் பொறுப்பு. மீன் உங்களுக்கு நாங்கள் தந்துடும், நீங்கள் சாப்பிடுங்க. எந்த ஊரில் இருந்தாலும் சொல்லுங்கள், ஐஸ் வச்சு போடணும். ஐஸுக்கு தனியாக காசு வேறு வேணும், எல்லாருக்கும் பார்த்துருங்க. மீனுக்கு காசு வேணாம், பொருளை பதப்படுத்துறதுக்கு க்ளீன் பண்ணுறது ஒன்றும் காசு தாங்க. அதுவும் எங்களுக்கு கொடுக்க வேணாம். ஆமாம், இல்லை அதாவது மீனை நல்லபடியாக வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னா. இல்லைப்பா எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் தம்பி, நீங்கள் மீன் மட்டும் பிடிச்சி வைங்க தம்பி, நாங்கள் நேரம் வந்து உங்களை வாங்கிக்கிறோன்னா வாங்க. உண்மையாக சொல்ல, இது வந்து விளையாட்டுக்கு சொல்ல. நீங்கள் வந்தீங்கன்னா எத்தனை கிலோ சிலேப்பி வேணாலும் பிடிச்சி தரும். காசு வேணாம், பணமும் வேணாம். சாப்பிட்றதுக்கு தானே இல்லை விற்கிறதுக்கா? அது அவங்க விருப்பம். இல்லை எத்தனை கிலோ வேணான்னு சொன்னீங்கல்ல, அது வந்து நம்ம வந்து விற்கிறதுக்கெலாம் கொடுக்க முடியாது. அப்படி இருந்தால் நம்ம விற்றுட்டு போயிடுமே. ஏதோ நம்ம ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்புக்கு ஒரு 2 கிலோ ஜிலேபி தம்பி, நல்ல ஜிலேபியாக தம்பி 2 கிலோ தாங்க தம்பி, ரைட் வாங்கிட்டு போங்கண்ணே. நம்ம ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இல்லை அண்ணே, நாங்கள் மதுரையிலேருந்து வரோம்ண்ணே, எங்களுக்கு மதுரைக்கு இது மாதிரி எங்களுக்கு மீன் பிடிச்சி இது மாதிரி எங்களுக்கு அனுப்ப முடியுமாண்ணே அப்படின்னு சொன்னால் ஓகே. மதுரையில் யாரும் பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள், மீன் யாரும் பார்க்குறாளுங்க இதெல்லாம் காலையில் வந்து ஏற்றிட்டு போயிருங்க. ஆகிற பேச்சு மதுரையில் கம்பாய்க்கிறது கிடைக்காது. அது மீன் கிடைக்கும், மீன் தான் கிடைக்கும். சிலேபி போட்டு விற்பாங்கடா. ஏன் கேட்டால் ஒரு அவங்க சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் என்னது? என்னது? சப்ஸ்கிரைபர். இதை நீங்கள் முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க. மாப்பிள்ளை லெவலில் கொண்டு வரணும் மாப்பிள்ள. ஆமாம், நீங்கள் லெவலில் கொண்டு வர மாதிரி தெரியலையே. லெவலில் கொண்டு வந்துடும் மாப்பிள்ள. நேராக போகிறோம், நம்ம பூசாரியை பார்க்குறோம். எவனோ எனக்கு செய்வனை வைக்கிறேன், எடுக்கிறேன் செய்வனி எடுக்கிறேன். நம்ம பாண்டி பூசாரியை பாப்பா. ஐயா நம்ம பாண்டி பூசாரியை பார்க்குறோம், நம்ம கைகளை கொண்டு வரோம். இந்த மீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீடியா எண்டு வந்துருச்சு.
சரி இங்கே பாருங்க, இன்னைக்கு எங்களுக்கு கடவுள் கொடுத்த டேய் இது என்ன மீன்யா? டேங்க் கிளீனர். இதுதான் டேங்க் கிளீனர் மக்களே. இதனால தான் உலகம் அழியுது. அப்படி என்ன மீன் இது? டேங்க் கிளீனரு. டேங்க் கிளீனரா? இது எப்படி இங்கே வந்துச்சு? எவ்வளவு கிடக்கு, கம்மாய் கிடக்கு. அன்னைக்கு ரோடு பூரா கிடந்துச்சு, கட்டி ரோடு பூரா எவனை பிடிச்சி ரோடு பூரா அழிவிச்சு. இது முண்டை கிடந்தா கம்மாய் அழிச்சு ஒரு மீன் இருக்காது. ஒரு மீன் இருக்காது முண்டை. அதாவது டேங்க் கிளீனரை பாருங்க, எங்க ஒரு கம்மாய்க்குள்ள விழுந்துருக்கு, எங்க ஒரு கம்மாய்க்குள்ள இதுவும் கிடக்கு. இதுவும் கிடக்கு டேங்க் கிளீனர். எடுத்து கம்மாய்க்குள்ள போட்டோமா? கம்மாய்க்குள்ள போடாது, சிண்டைஸ் டேங்க்குள்ளே போட்டுருணும். அழுக்கு தாண்டிங்க. நல்ல அழகானே இருக்கு, வரி வரியா என்னமோ. நான் இன்னைக்கு தானே பார்க்குறேன். இதான் டேங்க் கிளீனர் இன்னைக்கு தான் தெரியும். கடிச்சு அடிச்சு விடாம இங்கே ஒரு வாய் எப்படி இருக்கு மாதிரிப்பா. இங்கே பறவை மாதிரி இருக்கு. நான் கீழே விட விட்டுறாதனே, விழுந்துருமாம்மா. மக்களே டேங்க் கிளீனர் பார்த்துக்கிறேங்க. உங்கள் வேலையை அழுக்கு திங்கிறவங்க தான் வந்து அழுக்க மட்டும் தான் திம்பாங்க. இதை ஊரில் நம்ம திங்க முடியாது. மீன்லேயே ரொம்ப கேடுகட்ட மீன் இதுதான். டேங்க் கிளீனர் எங்க அந்த மக்களே என்னங்க இது? ஐயா கடைசியில் வலை குத்தும் போகும்போது இவ்வளோ நேரம் இல்லையங்க. புருஷன் மொண்டாட்டி புல்ல வந்திருக்கா. புருஷன் மொண்டாட்டி புல்ல எல்லாம் வரிசைக்கு லைனில் வந்திருக்காங்க. ஐயோ என்னண்ணே இம்புட்டு பெருசில் கிடக்கு? ஆனால் இது மட்டும் திங்க முடியாது. அப்படி சுலவு மாதிரி இருக்கு மக்களே. இது பாருங்க மக்களே, சுலவு எப்படி இருக்கு அது மாதிரி இருக்கு மக்களே. இது பாருங்க மக்களே, வாய் அடியில் இருக்கு. எப்படி வாயை பழக்கணும் பாருங்க. இங்க இருங்க. அடுத்த டேங்க் கிளீனர் மக்களே வைக்கிறேங்க. வலை இவ்வளோ நேரம் மீன் பிடிச்சோம், ஒரு டேங்க் கிளீனர் இல்லை மக்களே. இப்போ பார்த்தா முழு கரையன் கருஞ்சிறுத்தை. இவன் ஒரு கருஞ்சிறுத்தை இரு மக்களே. மொத்தம் 3 மக்களே. அப்படியே அங்கே இருந்து கிட்டுங்க. இப்படி எடுக்காத. அவன் விஷயம் மட்டும் அந்த மாதிரி ஆளு எல்லாருக்கும் படம் நடத்துவான். ஆனால் அவன் மட்டும் நம்ம சொல்ல பேச்சா கேட்க மாட்டான். விடுங்க மாமா, எனக்கு தெரியுமாமா, இப்படி பண்ண நான் பார்த்துக்கிறேன் மாமா. ஆனால் நமக்கு ஆமா இதை இப்படி பண்ணுங்க மாமா, இதை அப்படி பண்ணுங்க மாமா, நமக்கு படம் நடத்துவான். ஆனால் வீடியோ எடுப்பாப்லையே எடுக்க மாட்டேன். ஆன் பண்ணி வீடியோ எடுப்பாப்புல. கடைசியில் தப்பா இருந்துச்சு, அவன் தான் மாமா அவ்வளோதும் காரணம். ஒரே போட்டுட்டேன். யாரா காரணம்? சூர்யா போயிடுறேன். ஆனால் என்ன மாமா தலையில் அது முளைச்ச மாதிரி பண்ணுறான் மாமா. அப்படி சொல்லுவான். எல்லாம் சொல்லுவாங்க. சூர்யா வலையை தூக்குங்க. இந்த ஹீரோ தான் தூக்கணும். வலையனா தூக்கி தோல்ல போட்டு வரணும். அப்பதான் வீடியோனா கரெக்ட் ஆகும். மீடியோனா மீனெல்லாம் கொட்டுங்க. எல்லாம் துடிக்கத்தான், துடிக்க சிலேபி ஏடி விராக்கண்டு. அப்படி சாப்பிட்டா வறுத்து தோலை உரிச்சு சாப்பிடணும். உடையலாம் சிலேபியை பார்த்துக்கலாம் முதலாளி. வாழை பாருங்க, கடகடன்னு அடிக்கிறாப்புல. மண் படலையில் இப்போ அது தான் மண் போட்டிருக்கோம்.
இது கருவாடு போடுங்க. எல்லாம் ஒண்ணா வந்து மீன் பிடிச்சோம். இது 2 மட்டும் இவருக்கு வேணுமா? அப்ப இவர் எப்படியாப்பட்ட ஆளா இருப்பாரு? நாங்க வந்து இறக்கப்பட்ட ஆளுங்க. அது எங்க புள்ள 2 புள்ள இங்க இருக்கு. அந்த புள்ளைகளுக்காக இது குழம்பு ருசியா இருக்குமா? இப்படி வீடியோ எல்லாம் எடுத்தான்னு சொல்லிட்டு ஊராளு வாயிலாம் இருக்க. என்னடி இது? இது வந்து அருமையா இருக்கும். இந்தாங்க இது வந்து யாருக்கு? என் மருமகளுக்கு. குடும்பம் 2 எடுப்பா. எவ்வளோ என்ன பண்ண வருது? இது இது போய் சித்திமாருக்கு பங்கு வச்சுக்கலாம். இதை இப்படியே கொடுத்துட்டு இப்ப குடும்பம் 2 எடுப்பா. 2 சிலேபியா போட்டு உசுரா உள்ளதா எடுத்து கொடுங்க. இந்த செத்து போனதை போட்டுறாது. இது நெக்ஸ்ட் ஆகலை, அதை பார்த்து எடுத்துருக்காண்டு. இன்னைக்கு பிடிச்ச மீன் நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஷேர் வச்சு எடுத்துக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.